இன்னைக்கும் நாம எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் உடைய முக்கியமான சூப்பர்பான ஒரு ப்ராடக்டான எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சைக்ளோவான்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன இந்த சைக்ளோவா? அந்த அந்த ப்ராடக்ட்ல படத்திலேயே படம் போட்டிருக்கு இல்லையா, ஒரு பெண்ணின் படம் போட்டிருக்கு. அந்த வயிற்று பகுதியில ஒரு மார்க்கம் போட்டிருக்கு இல்லையா. அதாவது சைக்ளோவான்னு சொன்னா சைக்கிள் பிளஸ் ஓவா அப்படின்னா என்ன? அதாவது சைக்கிள்னு சொன்னா இந்த மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதவிடாய் சுழற்சி பிளஸ் ஓவா. ஓவான்னு சொன்னா என்ன? ஓவான்னு சொன்னா சினை முட்டைன்னு சொல்லுவோம் தமிழ்ல இல்லையா, சினை முட்டை. அப்போ மாதவிடாய் சுழற்சி பிளஸ் சினை முட்டை. அதாவது ஒரு கருத்தரித்தல்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒண்ணு வாழ்க்கையில. அந்த கருத்தரித்தல் நடக்கிறதுக்காக இந்த சினை முட்டை கண்டிப்பாக தேவை. அந்த சினை முட்டையானது சரியாக வளர்ச்சியில சரியான அளவு முதிர்ச்சி அடையும் கூடிய நல்ல குவாலிட்டியான சினை முட்டை இருந்தா மட்டும்தான் இந்த மாதவிட சுழற்சி அதே போல இந்த கருத்தரித்தல் எல்லாம் சரியாக நடக்கும். அதுல குறைபாடுகள் வரும்போது அது அந்த குறைபாட்டுக்கு பேர் வந்து பிசிஓடின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ்ல வந்து அதுக்கு வந்து நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பிசிஓடி பிசிஓஎஸ் நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு அற்புதமாக தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் சைக்ளோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைக்ளோவான்னு சொன்னா என்ன, நீர்க்கட்டின்னு சொன்னா என்ன, அதுலயே வந்து 2 விதமா இருக்கு, பிசிஓடி மற்றும் பிசிஓஎஸ். அப்படின்னா என்ன, இது எப்படி வருகிறது, இதுக்கு காரணங்கள் என்ன, இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், அதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்ன செய்யலாம், அந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்க வந்து என்ன கொடுத்திருக்கு, பிசிஓடி மற்றும் பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுது. அங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது இரண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதாவது இது ஒரு வகையான ஹார்மோன் டிசார்டர் ஆகும். நம்ம என்ன என்ன நம்ம பார்த்திருந்தோம், ஹார்மோன் டிசார்டர் பார்த்திருந்தோம் இல்லையா. ஹார்மோனுக்கு பேரே என்னது, இயக்கு நீர். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையுமே இயக்கக்கூடியது இந்த இயக்க நீர்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் நம்ம உடல்ல இயங்குவதற்கு மிகப்பெரிய மாற்றங்களாக அது மாறிவிடும். அப்படி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய ஒரு டிசார்டர்னால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிசிஓடி மற்றும் பிசிஓஎஸ். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுல நிறைய இளம் பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் சுழற்சி காலங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனை. அதே போல நிறைய பெண்களுக்கு வந்து இன்னைக்கு மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமாக இந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அறிக்கைகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுல வந்து 36% பெண்கள் வந்து இந்த பிரச்சனையால அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த 36% பெண்கள் இந்த பிரச்சனையால அவதிப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல 50% பெண்களுக்கும் வந்து கண்டிப்பா இது எப்படி எனக்கு இருக்கா, இதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் பிசிஓடி. சரி, இந்த பிசிஓடினா என்ன, நீர்க்கட்டின்னு சொன்னா என்ன, இது எப்படி வருகிறது, அது வருவதற்கு என்னெல்லாம் காரணங்கள் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை நம்ம வந்து பார்ப்போம். அதாவது ஒரு பெண் கருத்தரித்து 6 to 8 வாரங்களுக்குள் அந்த குழந்தை வந்து ஆணா அல்லது பெண்ணா என்று முடிவாகிவிடும். அப்போ வந்து பெண் அப்படின்னு முடிவான பிறகு அப்பொழுதே அந்த குழந்தையின் உடல்ல வந்து இந்த சினை முட்டைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதன் வாழ்நாள் முழுவதுக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய சினை முட்டைகள் அங்க உற்பத்தி ஆகும். அதன் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 70 லட்சம் வரை இருக்குமா. அந்த 70 லட்சம் இருக்கக்கூடிய அந்த சினை முட்டையானது நாட்கள் போக போக இதன் எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே இருக்குங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த 70 லட்சம்ங்கிறது 10 லட்சமாக குறைந்து விடும். அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்து பூபர்ட்டி ஏஜ்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள், அந்த வயது வரும்போது வயதுக்கு வர்ற வயது இல்லையா, 10 to 15 வயதுக்குள்ள ஒரு குழந்தை வயதுக்கு வரும்னு சொல்றோம் நம்ம. அந்த பெண் குழந்தை வந்து 10 to 15 வயதுக்குள்ள வயதுக்கு வரும்போது அந்த குழந்தையோட உடல்ல வந்து கிட்டத்தட்ட 3 லட்சங்கள் சினை முட்டைகள் தான் இருக்கும். அதே வயதுக்கு அதிகமாகும் போது 20 வயதாகும் போது மறுபடியும் குறையும், 30 வயதாகும் போது மறுபடியும் குறையும், 40 வயதாகும் போது குறையும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் சுழற்சி காலங்கள் நிற்கும் போது கண்டிப்பாக அது முற்றிலும் குறைந்து விடும். இப்படி குறையறதுக்கு என்ன காரணம், எதனால என்றால் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதத்துல ஒரு சினை முட்டை தான் வெளியேறும். அப்படி பார்த்தா ஒரு பெண்ணின் மாதவிடாய் காலங்கள் என்பது 30 அல்லது 40 வருடங்கள் ஆகும். அதாவது 10 அல்லது 15 வயதிலிருந்து ஆரம்பித்து 40 அல்லது 50 வயதுல வந்து முடியுது இல்லையா அந்த மாதவிடாய் சுழற்சி காலங்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு வாழ்நாளையில மொத்தமாவே 300 to 500க்கு உட்பட்ட நல்ல சினை முட்டை வெளியேற்றம் தான் நடக்கிறது. மாதம் 1 என்கிற முறையில அதிலேயே நல்ல குவாலிட்டியான வளர்ச்சி அடைந்த அதாவது முதிர்ந்த சினை முட்டையை கருத்தரிப்பதற்காக மாதவிடாய் ஆரம்பித்து 14வது நாள்ல நம்ம வந்து உமன் கம்பைன் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் அது பார்த்திருந்தோம் இல்லையா. மாதவிடாய் ஆரம்பித்து 14வது நாள்ல நல்ல வளர்ச்சி அடைந்த முதிர்ந்த சினை முட்டை பையிலிருந்து கர்ப்ப பையை நோக்கி வெளியேறும்.
வெளியேறும்போது அங்க வந்து விந்தணுவுடன் சேரும் போதுதான் கருத்தரித்தல் அப்படிங்கிற முக்கியமான ஒரு சூழல் நடக்கிறது இல்லையா? அந்த கருத்தரித்தல் நடக்காத போது என்ன நடக்கும்? அந்த சினை முட்டையும் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சிஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து மாதவிடாய் காலத்துல வந்து வெளியேறுகிறது. அதைத்தான் மாதவிடாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி வெளியேறின பிறகு மறுபடியும் ஒரு சினை முட்டையானது அடுத்த மாதம் வெளியேறுவதற்காக தயாராகிவிடும். இதுதான் ஒரு நார்மலான செயல். ஒரு பெண்ணுடைய உடல்ல வந்து நடக்கக்கூடிய நார்மலான செயல் இதுதான். ஆனால் பிசிஓடி பிரச்சனையில என்ன நடக்குது என்னவென்றால், சினை முட்டை பையில் இருக்கக்கூடிய சினை முட்டைகள் சரியான வளர்ச்சி வராமலும் தரமா இல்லாமல் இருக்கும்போது அந்த சினை முட்டைகள் மாதம் வெளியேறாமல் எங்கேயே தங்கிவிடும்? சினை முட்டை பையிலேயே தங்கிவிடும். அதுக்கப்புறம் அது தங்கி அதில் நீருடன் சேர்ந்து குமிழாக மாறி அந்த சினை முட்டைகள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய கட்டிகளாக உருமாறும். அந்த கட்டிக்கு பேர் தான் நீர் கட்டின்னு சொல்றோம். அந்த நிலைமைக்கு பேரு தான் பிசிஓடி. பிசிஓடி அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்றோம். இப்போ இங்க இங்க இந்த ஸ்கிரீன்ல வலது பக்கமா ஒரு வீடியோ இப்ப போகும். நீங்க அதுல பாத்தீங்களான்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். அதாவது நார்மலான ஒரு சினைமுட்டை பை இது. அங்க வந்து ஒரு சினைமுட்டை இப்படியே உருவாகி வரும். அது பல நாட்கள் இப்படியே கடந்த பிறகு முதிர்ச்சி அடையும். அப்படி மாதவிடாய் நாட்கள் முடிந்து 14வது நாள்ல அது என்ன செய்யும்? அது நல்ல ஒரு சினைமுட்டையா இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? ஓவுலேஷன் சொல்லக்கூடிய ஒரு இது மூலமாக எங்க செல்லும்? அது வந்து நம்முடைய கர்ப்பப்பைக்கு வந்து செல்லும். ஆனா இந்த பிசிஓடி சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சினை முட்டையானது இங்கே ஆரம்பித்து விட்டு என்ன செய்யும்? ஒவ்வொரு கட்டங்கள் தாண்டி வரும்போது சரியான முதிர்ச்சி அடையாம விடும்போது நல்ல குவாலிட்டியான சினை முட்டை அல்லாத போது என்ன நடக்கும்? அது வந்து கர்ப்பப்பைக்குள்ள போகாமல் அங்கேயே ஒவ்வொரு மாதங்கள்ல பாருங்கள் இந்த பிக்சர்ல இருக்கிற போல தேங்கி தேங்கி படிந்து அது ஒரு கட்டியாக மாறும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? நீர்க்கட்டி பிரச்சனைன்னு சொல்றோம். இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கு வந்து 3 விதமான முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அது 3 விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒண்ணு வந்து இவங்களுக்கு வந்து இரகுலரான பீரியட் இருக்கும். அதாவது மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது மாறியே இருக்கும் ஒரு பிரச்சனை. 2வது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ப்ராப்ளம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ரஜன் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ல அளவு அதிகமாவே இருக்கும். இதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. பொதுவாக ஒரு சிறிதளவு ஆண்ட்ரஜன் வந்து எல்லா பெண்களையும் இருக்கும். ஆனா அதனுடைய அளவு அதிகமாகும் போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அவங்களுக்கு வந்து அதே போல ஃபேஸ்ல எல்லாம் முடி வளர ஆரம்பிக்கும். கை கால்ல எல்லாம் முடி வந்து அளவு அதிகமா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா முடி கொட்டுறதெல்லாம் ஆண்களை போல சின்னதா வழுக்கை எல்லாம் விழுகிற மாதிரி இருக்கும். குரல்ல வித்தியாசம் இருக்கும். மன்னிக்கணும். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த சினைமுட்டை பையில வந்து நிறைய கட்டிகள் இந்த மாதிரி எல்லாம் உருவாகி அந்த நீர்க்கட்டியாக மாறும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிஓடி மற்றும் பிசிஓஎஸ். இதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனையாகும். பிசிஓடின்னு சொன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னு சொல்றோம். பிசிஓஎஸ்ன்னு சொன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். கிட்டத்தட்ட ஒன்றுதான். இதுக்கான முக்கியமான ஒற்றுமைகள் என்னன்னா, இது இரண்டுமே சினை முட்டை பையில வரக்கூடிய பிரச்சனைகளாகும். 2வது இது ரெண்டுமே உருவாகுறது எதனால அப்படின்னா இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னாலதான் உருவாகுது. அதனால வந்து இந்த ஏக்கநீர் வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த 2 பிரச்சனைக்கும் காரணம். இனி இந்த 2 பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். அதுக்கு வந்து இந்த நீர்க்கட்டிக்கு என்ன தன்மைகள் இருக்கு, எப்படி அது இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல முக்கியமா வந்து முதல்ல நம்ம சொன்னது போல ஒரு சரியான வளர்ச்சி அடையாத சினை முட்டைகள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு சரியான வளர்ச்சியாக இருக்காது, அல்லது வந்து பாதி வளர்ந்த சினை முட்டைகளாக இருக்கும். அந்த சினை முட்டைகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதுதான் வந்து பிசிஓடின்னு சொல்றோம். அதே போல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பொதுவாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதவிடாய் காலங்கள் வந்து மாறி வரும். சில மாதத்துல நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, விமன் கம்பெனில 22 நாள்ல இருந்து 35 நாளுக்குள்ள வந்து அந்த மாதவிடாய் சுழற்சி நடக்கணும். நார்மலாக கரெக்டாக வரதா இருந்தா 28வது நாள் இருக்கணும். அது மாறி வரும்போது சில பேருக்கு 1 மாசம் இருக்கும், அடுத்த மாசம் அந்த மாதவிடாய் இருக்காது, அதுக்கு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். அதான் ஒரு அறிகுறி. இன்னொரு அறிகுறி என்னன்னா, அடிவயிற்று பகுதியில பெரிய வீக்கங்களாக மாறி உடல் பருமன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆண்களை போன்ற முடி வளரும், ஃபேஸ்ல, முகத்துல, மீசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து இதனுடைய அறிகுறிகளாகும். அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் லெவல் வந்து இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அடுத்தது பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்றோம். இதுக்கு பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்கு இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன? பிசிஓடி ஆனது கொஞ்சம் அளவுல வந்து பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனா பிசிஓஎஸ் வந்து பிசிஓடியை விட கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர்னால வரக்கூடியது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய நபர்கள்ல வந்து ஆண்களுக்கு இருக்க வேண்டிய ஹார்மோனுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். பாருங்கள்,
பிசிஓடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த சினை முட்டையானது சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா சரியான வளர்ச்சி வந்து அந்த மாதவிடாய் சுழற்சி சில டைம்ல கரெக்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா பிசிஓஎஸ்ங்கிற சொல்லக்கூடிய இந்த டிசார்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதவிடாய் சுழற்சி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான கட்டிகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அந்த சினை முட்டை பையில. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க எப்பவுமே பார்த்தாலும் இந்த ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க. இவங்களுக்கான அறிகுறிகள் வந்து நம்ம பார்ப்போம். ஒண்ணு வந்து வெயிட்ல வந்து திடீர்னு மாற்றங்கள் வரும். சீக்கிரமா வெயிட் ஏறும். ஆனா இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உடல்ல பல இடங்கள்ல வந்து அதாவது ஃபேஸ்ல, அதே போல மீசையில, கைகளில, கால்ல எல்லாமே இவங்களுக்கு ரோமம் வளர ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த உடல் உறவுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. அதே போல பார்த்தா மாதவிடாய் சுழற்சி வந்து பல நாட்கள்ல மாறி மாறி இருக்கும். அதாவது சில மாதங்கள் இவங்களுக்கு கண்டினியூஸா இல்லாம கூட போகலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய போல சில குரல் வளம், அந்த மாதிரியான செயல்கள், உடல் வாகுகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டெஸ்டோஸ்டெரோனுடைய லெவல் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டெரோனுடைய ஹார்மோனுடைய லெவல் வந்து அதிகமா இருக்கும். இவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே போல பார்த்தா ரொம்ப சோர்வா, டயர்டாவே இருந்துகிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் டென்ஷனே இருந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பயம், நடுக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை முக்கியமாக இவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் பிசிஓஎஸ்ன்னு சொல்றோம். இப்போ 2க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிசிஓடின்னு சொல்லக்கூடியது நம்ம மனிதனுடைய உடல்ல, பெண்களுடைய உடல்ல சினை முட்டை பையில வந்து நீர்க்கட்டி உருவாகிறது தான் பிசிஓடி. அதே போல நீர்க்கட்டி உருவாகிறது தான் பிசிஓஎஸ். பிசிஓடியிலானது சரியான வளர்ச்சி அடையாத சினை முட்டைகள் இருக்கும். ஆனா சில மாதங்களில நல்ல சினை முட்டைகள் உருவாகி சரியான அளவுல வந்து மாதவிடாய் சுழற்சி நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த சினை முட்டை வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சினை முட்டை வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் சில நேரங்கள்ல இருக்கு. ஆனால் பிசிஓஎஸ்ல அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அதே போல பிசிஓடி இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல எக்ஸசைஸ், அதே போல நல்ல ஃபுட்டு, இதே மாதிரி நல்லபடியான ப்ராடக்ட் எல்லாம் அடிக்கடி இந்த மாதிரியான சாப்பிட்டு வந்தோமானால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா பிசிஓஎஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியிருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு கர்ப்பம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிசிஓடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கர்ப்பம் வருவதற்கான அந்த கருத்தரித்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஒரு அறிக்கை சொல்லுது. ஒரு நியூஸ் பேப்பர்ல டைம்ஸ் சிட்டின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில வந்து கல்கட்டாவில் வந்த ஒரு நியூஸை பத்தி பார்க்கிறோம் இப்ப நாம. அதாவது என்ன அதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்கட்டாவில் வந்து 50% பெண்கள் வந்து 15ல இருந்து 30 வயதுக்கு உட்பட்ட 50% பெண்கள் வந்து இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையால பாதிச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரியல. இரண்டாவது ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்படாவிடில் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில அந்த யூட்ரஸ் ரிமூவல்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா யூட்ரஸ் கேன்சர்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இதே சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த காமன் டயபெட்டிஸ் அந்த சர்க்கரை வியாதியும் அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப முன்கூட்டியே இது கண்டறிந்து அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோமானால் இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் அவங்க வந்து தப்பிக்கலாம். அதுக்கு முக்கியமாக டெஸ்ட் எல்லாம் இருக்கிறது. அதுக்கான அறிகுறிகள், அதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் அப்படிங்கிற முக்கியமான சில தகவல்களை நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் பருமன். அந்த நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்ல எல்லாம் வந்து பார்த்து பேசியிருந்தோம் இல்லையா? அப்ப வந்து அந்த உடல் பருமன் சொல்லக்கூடியது ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் நம்ம பேசியிருந்தோம். ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். உடல் எடை அதிகமாகக்கூடியது இந்த பிசிஓடிக்கு ஒரு காரணமாக மாறிவிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் சுழற்சி சரியாக நடக்கலைன்னு சொன்னாலும் கண்டிப்பா அது வந்து பிசிஓடிக்கு ஒரு பிரச்சனையான காரணமாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 23 பொருட்களையுமே நம்ம பார்த்திருந்தோம். மன அழுத்தம் நமக்கு இருந்ததுன்னா அது ஒவ்வொரு நோய்களையாக நம்ம உடலுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நோய்கள் வந்து நம்ம உடல்ல ஒட்டி கொள்வதற்கு முக்கியமான காரணம் தான் இந்த மன அழுத்தம். அதே போல மன அழுத்தம் தொடர்ந்து இருந்ததுனாலும் பிசிஓடிங்கிற நிலைமைக்கு இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்காக உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவு உண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த பிசிஓடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல இந்த வெள்ளை அரிசி சாப்பாடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரெட், அதே போல பரோட்டா, உருளைக்கிழங்கு, சில பல வகைகள்லாம் இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு என்ன நடக்க ஆரம்பிக்கும், இந்த பிசிஓடி நீர் கட்டி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த எக்ஸசைஸும் இல்லாம உடல் பயிற்சி எல்லாம் செய்யாம உட்கார்ந்தே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா அந்த நீர்க்கட்டி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நீர்க்கட்டி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம பார்த்திருந்தோம் இந்த தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய
இந்த கிளாண்டு வந்து நிறைய அது ஒரு சுரப்பி. இந்த சுரப்பியானது நிறைய ஈக்கு நீரை வந்து சுரக்குகிறது. அந்த ஈக்கு நீர் தான் நம்ம உடல்ல வந்து வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த மெட்டபாலிசம் சரியாக நடக்காத போது கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த நீர்க்கட்டி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மெட்டபாலிசம் நடக்காம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒண்ணு தைராய்டு பிரச்சனை, இன்னும் சரியான செரிமானம் நடக்காம இருக்கிறது, சரியான எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கும்போது டைஜஷன் சரியாக நடக்காது, உடலுக்கு தேவையான வைட்டமின்ஸ் எல்லாம் வந்து சரியாக வராத போதும் இந்த பிசிஓடி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த தொடர்ந்து இந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை கவனிக்காம விடும்போது தொடர்ந்து பாருங்கள் உடல் எடை அதிகரிக்கும் போது இந்த நீர்க்கட்டி பிரச்சனை வரும்னு சொன்னோம். அந்த உடல் எடை குறைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்காம அதே போல இந்த உட்கார்ந்தபடியே வேலை பார்த்து நான்வெஜ் அதிகமான உணவுகள் எல்லாம் உண்ணக்கூடிய நபர்களாக இருந்ததுன்னா, இந்த எண்ணெயில வறுத்த பொருட்கள், நான்வெஜ் அதிகமான பொருட்கள், கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய இந்த மட்டன், அதே போல அந்த மாதிரியான கறிகள் எல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு இது வரும். அது கவனிக்காம விடும்போது நாளடைவில் என்னவா மாறும், மிகப்பெரிய உடல் நோய்களாக அது மாறிவிடும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. என்னெல்லாம் நோய்கள் இந்த நீர்க்கட்டி பிரச்சனை சரியாக கவனிக்காம விட்டோம்னா கூடிய நாட்கள்ல வரக்கூடிய முக்கியமான நோய்கள் எது அப்படிங்கிறது விஞ்ஞானம் சொல்லி இருக்குன்னா, ஒண்ணு வந்து முக்கியமா சர்க்கரை நோயாளியாக அவங்க மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா பலவிதமான கேன்சர்லாம் அவங்களுக்கு வரதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல உயரிய ரத்த அழுத்தம், அந்த ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய ஸ்லீப் அப்னியா வராதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே போல பார்த்தா இதய சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லிவர் டிசீஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த மாதவிடாய் சுழற்சி சரியாக இல்ல, அதே போல பாத்தீங்கன்னா முகத்துல ஃபேஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரியான ரோமங்கள் எல்லாம் வளருது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதா இருந்ததுன்னா, உடல் பருமனா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட பார்த்து, இந்த மகப்பேறு மருத்துவர்னு சொல்லக்கூடிய அந்த கைனகாலஜிஸ்ட பார்த்து ஒரு டெஸ்ட் மூலமாக எனக்கு வந்து இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது முதல் கூட்டியே அறிகிறது, முதல் கூட்டியே அதை வந்து கண்டுபிடிக்கிறது மிக மிக முக்கியமானதாகும். அதனால வந்து முக்கியமா ஒண்ணு வந்து இந்த நம்மளுடைய மெட்டபாலிசம் சரியாக இல்லாத போது, ஹார்மோன் எல்லாம் இல்லாத போது இந்த பிரச்சனை இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய மூளைக்கும் இந்த பிரச்சனைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அதுக்கான அறிகுறிகள் என்ன? இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கான முக்கியமான அறிகுறிகள் 4 விதமான அறிகுறிகள் வச்சு இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. அதுல ஒண்ணு வந்து இந்த மாதவிடாய் சம்பந்தம் மற்றும் வந்து இந்த இந்த ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மலட்டு தன்மை இருக்கக்கூடிய பிரச்சனை மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ரொம்ப வருடங்களாக குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது நம்ம சந்தேகப்படணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இரகுலராக இருக்கக்கூடிய பீரியட். சில பேருக்கு நம்ம முதல்ல சொன்னது போல இந்த மாதத்துல ஒரு நாள் நடக்க வேண்டிய அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது 2 மாதங்கள், 3 மாதங்கள், 4 மாதங்கள் வரை எல்லாம் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதத்துல 2 தடவை 3 தடவை எல்லாம் இந்த மாதவிடாய் சுழற்சி வரும். அந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாம நடக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ரத்தம் போகக்கூடிய சூழ்நிலை அப்படி எல்லாம் இருக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு வந்து இந்த நீர் கட்டி இருக்கா அப்படிங்கிறது நாம சந்தேகப்படணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சரி சரியான வளர்ச்சி அடையாத இந்த சினை முட்டைகள் வந்து உடல்ல வந்து உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா நீர் கட்டி அதிகமா இருக்கு, அடி வயிற்றுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த தானாவே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீர் கட்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து சந்தேகப்பட வேண்டி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த குழந்தையின்மைங்கிற பிரச்சனை தொடர்ந்து பல வருஷங்களாக இருக்குன்னு சொன்னாலும் நீர் கட்டி இருக்கு அப்படிங்கிறது கைனகாலஜிஸ்ட பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த முடி அல்லது ஸ்கின்னை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுதுங்க மருத்துவம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? முடியானது முதல்ல சொன்னது போல நம்ம ஃபேஸ்ல இந்த பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கிறது போல ஆண்களுக்கு இருக்கிற போல தாடி, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபேஸ்ல வந்து முடியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, கையில கால எல்லாம் முடி அதிகமா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கா, பிசிஓடி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து சந்தேகப்படணும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல, அதே போல கழுத்துல, இந்த கழுத்து பகுதியில பின் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு போன்ற ஒரு அடையாளங்கள் வர ஆரம்பிக்கும். அது வந்து அழுக்கு மாதிரி தோன்றும், ஆனா அழுக்காக இருக்காது. அந்த மாதிரியான கருப்பு கருப்பா இருக்கக்கூடிய அடையாளங்கள் இருந்ததுனாலும் இந்த பிசிஓடிக்கான ஒரு அறிகுறியாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா முடி உதிர்றது ஆண்களை போல வழுக்க விழும் சில பேருக்கு. சில பேருக்கு ஒரு இடத்துல அப்படியே வட்டம் அந்த பிக்சர்ல இருக்கிறது போல வட்டமாக முடி வழுக்கையாக மாறும். அதுவும் வந்து இந்த பிசிஓடிக்கு ஒரு அறிகுறியாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இது வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சோர்வோட இருக்கிறது, டயர்டோட இருக்கிறது, அதே போல பாத்தீங்கன்னா திடீர்னு தேவையில்லாம காரணங்கள் இல்லாம பயப்படுவாங்க, காரணங்கள் இல்லாம கோவப்படக்கூடியது, காரணங்கள் இல்லாம சோகமா உட்காரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அடுத்தது பாத்தீங்கன்னா தூக்கத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்லீப்
அப்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து மூச்சு நின்னு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு தூக்கம் கலைந்து விடும். அதனால தொடர்ந்து சரியான தூக்கமே இவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நைட்டு வந்து சரியாக தூக்கம் இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பா இந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது ஒரு மகப்பேறு மருத்துவரை பார்த்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதை சரியாக கவனிக்காம விடும்போது பெரிய பெரிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அதை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்வதற்கான முக்கியமான காரணம். இந்த மாதிரியான நீர்க்கட்டி பிரச்சனை வரும்போது பொதுவா என்ன செய்வாங்க? பொதுவா வந்து சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் இதுக்கு இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்டாக முன்னாடி இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன் ட்ரீட்மெண்ட். சொன்னோம் இல்லையா, ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து அளவுல அதிகமாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னோம். அதனால வந்து ஆண்களுக்கான ஹார்மோனை குறைத்து விட்டு பெண்களுக்கான ஹார்மோனை வந்து அதிக அளவுல செலுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட். ஆனா இன்னைக்கு அது இல்லை. ஏனெனில் அதனால நிறைய பக்க விளைவு வருது, நிறைய அது மூலமாக கேன்சர் எல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு வந்து இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் வந்து இந்திய அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு. அப்ப அதனால அது வந்து பாதுகாப்பான ட்ரீட்மெண்ட் கிடையாது, இன்னைக்கு தடை செய்யப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பெரிய டோசேஜ்ல வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக சாப்பிடும்போது உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடைசியில் அந்த உடல் எடையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு போகும். அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து இந்த தைராக்சின் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது தைராய்டு பிரச்சனையினால பிசிஓடி வரதா இருந்ததுன்னா தைராக்சின் டேப்லெட்டை சாப்பிடுவாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா தொடர்ந்து பல வருடங்கள் சாப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. அடுத்தது முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி ஆனது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. இது பல விதமான பிரச்சனைகள் சார்ந்து வரக்கூடிய ஒண்ணு. நம்ம பேசணும் இல்லையா, ஒண்ணு ஹார்மோனுடைய இன்பேலன்சிங் இருக்கு, ஓவர் வெயிட் இருக்கு, சர்க்கரை நோய் வரும்போது இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சரியான வளர்ச்சி இல்லாத சினை முட்டைகள் இருக்கும். இப்படி பல விதமான காரணங்கள் சேர்ந்ததுனாலதான் பிசிஓடி பிரச்சனை வருது. அப்ப என்ன வேணும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மருந்துகள் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா நிறைய பல விதமான மாத்திரைகள் பல நாட்கள் இப்படி சாப்பிடும்போது அதனாலேயே நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு மருந்து சாப்பிடாமல் இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பாதுகாப்பான பக்கவிளைவு இல்லாத ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீர்களானால் ஆமாம், அதுக்காகத்தான் இருக்கிறது எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய சைக்ளோவா. இன்னைக்கு இந்தியாவுல 10 வருடங்களுக்கு மேலாக லட்சக்கணக்கான பெண்களுக்கு பிசிஓடி இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் சைக்ளோவா. எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய இந்த அற்புதமான ப்ராடக்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். முக்கியமா வந்து இந்த மாதவிடாய் சுழற்சியை சரி செய்வதற்கும் அதே போல ஆரோக்கியமான சினை முட்டைகளை வந்து உற்பத்தி செய்வதற்கும் முக்கியமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் சைக்ளோவா. இன்னைக்கு இந்த சைக்ளோவா வந்து நிறைய விதமான மூலிகைகள் சேர்த்திருக்கு. 60 கேப்சூல் அடங்கினதுதான் சைக்ளோவா. இந்த ப்ராடக்ட் இந்த அளவுக்கு நம்ம சொன்னோம் 10 வருடத்துக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு இந்த பொருள் கொடுத்து மிகப்பெரிய ரிசல்ட் பார்த்திருக்கக்கூடிய ப்ராடக்ட். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் அதுக்கு முக்கியமான காரணமாகும். அந்த வகையில முக்கியமான ஒரு மூலிகையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த மூலிகை தான் காஞ்சனாரான்னு சொல்றோம். அதுதான் இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஹெர்ப். அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் 10 அல்லது 12, 13 மூலிகைகள் இருக்கும். அதுல 1 அல்லது 2 சூப்பர் ஸ்டார் ஹெர்ப் இருக்கும் இல்லையா, அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்குனே செயலாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை அல்லது 2 மூலிகை சேர்த்திருக்கும். அப்படி இந்த சைக்ளோவால சேர்த்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் மூலிகை தான் காஞ்சினாரான்னு சொல்லக்கூடிய மந்தாரை. இந்த மந்தாரையானது பழைய காலத்திலிருந்தே ஆயுர்வேதத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையாகவும் இந்த மந்தாரை என்னெல்லாம் செயல்படுது, முக்கியமாக இந்த சினை முட்டை பையில வந்து இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு அந்த நீர் கட்டியை வந்து குறைக்கிறதுக்கு மந்தாரை அற்புதமாக செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா சரகாச்சாரியர்னு சொல்லக்கூடிய சரக மகிழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்களுடைய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் அதே போல வெஜினல் சம்பந்தமான டிசார்டருக்கு எல்லாத்துக்குமே அற்புதமான செயலாற்றக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த மந்தாரை அப்படின்னு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே சரக மகிழ்ச்சி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு இன்பேலன்சிங்கும் தைராய்டு ஹார்மோனோட இன்பேலன்சிங்கும் இந்த நீர்க்கட்டிக்கு ஒரு பிரச்சனையாக மாறும்னு சொன்னோம். அதனால இந்த நீர்க்கட்டிக்கு குறைக்கிறதுக்கும் இது செயல்படும். இன்னொன்னு தைராய்டினுடைய குறைபாடுக்கு சரி செய்யறதுக்கும் இது உதவிகரமா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல ரத்தப்போக்கு இருக்கக்கூடியதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த மூலிகை வந்து செயல் ஆற்றுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த கட்டிகளை குறைக்கிறதுல பெரிய வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த மந்தாரைன்னு சொல்லக்கூடிய மூலிகை. இன்னொன்னு முக்கியமா வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இந்த மந்தாரை உதவிகரமா இருக்கு. பாருங்கள், இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்டை சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மூலிகையே எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு சொல்லும்போது அடுத்து இன்னும் 9 வகையான மூலிகைகள் இருக்கு. அது எல்லாமே சேரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் தான் ஷிகுரு, வருணா,
சிரிசா அப்படின்னு என்ன, ஷிக்ருன்னு சொன்னா முருங்கை, அடுத்தது வருணான்னு சொன்னா மரலிங்கம் அல்லது நில்லுவம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல, அடுத்தது சிரிசான்னு சொன்னா வாகை. இந்த அற்புதமான மூலிகைகள் சேரும்போது என்ன நடக்கும் பாருங்கள். முருங்கைன்னு சொல்லக்கூடியது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். முருங்கையில இந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறது நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இங்க வந்து முருங்கை எதுக்காக பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இந்த மாதவிடாய் வலி வந்து இந்த வலியை குறைக்கிறதுக்காக முருங்கை வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவான ஒரு ஹர்பாக செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கருப்பையோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அந்த கருப்பை நோயில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றுவதற்கும் இந்த முருங்கை வந்து மிகப்பெரிய செயலாற்றுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வருணான்னு சொல்லக்கூடிய இந்த மரலிங்கம், நில்லுவம், அதே போல வாகை, இது ரெண்டுமே சேரும்போது என்ன நடக்கும், மாதவிடாய் வலி குறையறதுக்கும் கருப்பையினுடைய பாதுகாப்புக்கும், அதே போல இந்த கருப்பையில இதெல்லாம் இருக்கக்கூடிய கெட்ட பொருட்களை வெளியேற்றுவதற்கும், அதே போல பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் மற்றும் தைராய்டு கிளாண்டுக்கு எல்லாம் அந்த அந்த நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய கிளாண்டு, அதே போல தைராய்டு கிளாண்டு எல்லாமே இது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு முக்கியமான பங்காற்றுகிறது. அந்த கிளாண்டு அந்த சுரப்பிகளை எல்லாமே தூண்ட செய்யக்கூடிய அற்புதமான செயல் இந்த 4 மூலிகைகள் சேரும்போது நடக்கிறது. மொத்தத்துல ஒட்டுமொத்த மெட்டபாலிசத்தையும் அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்றங்களையும் சீர்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான் இந்த 4 மூலிகை சேரக்கூடிய கூட்டுக்கள். இன்னும் அற்புதமான நிறைய கூட்டுக்கள் இருக்கக்கூடிய மூலிகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னொரு மூலிகை தான் குக்குல சுத்தான்னு சொல்லக்கூடிய பியூரிஃபைடு குக்லு. பியூரிஃபைடு குக்லுன்னு சொன்னா இது வந்து சுத்தப்படுத்தின குக்லு பிசின். இது ஒரு வகையான மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பிசின் தான் இது. இது வந்து மரத்திலிருந்து எடுக்கும்போது பாருங்கள், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆயுர்வேதத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த குக்லு பிசின். ஆனா இது வந்து மரத்திலிருந்து எடுக்கும்போது மரத்துல ஒட்டி இருக்கக்கூடிய பிசின் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது மரத்திலிருந்து பொதுவா ஆயுர்வேதத்துல வந்து அப்படியே தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க மைலப்ஷல் மார்க்கெட் நிறுவனத்துல எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல இதை வந்து சுத்தப்படுத்துவாங்க. பாருங்கள், இன்னைக்கு இது வந்து முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மூலிகைகளுமே இயற்கையாக கிடைத்து அதை பியூரிஃபை பண்ணி இருக்கக்கூடிய மூலிகையா தான் இங்க பயன்படுத்தி இருக்காங்க. எதுக்காக அதை சுத்தப்படுத்தணும் பாருங்க. இந்த பிசின் மரத்துல பல மாதங்கள் பல வருடங்களாக ஒட்டி இருக்கக்கூடிய பிசினாக இருக்கும். அதுல வந்து என்ன இருக்கும், தூசி இருக்கும், இந்த மாதிரி டஸ்ட் இருக்கும், அதே போல நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், நிறைய வகையான நுண்ணிய கிருமிகள் எல்லாம் இருக்கும், நிறைய வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா. அது அப்படியே வந்து மருத்துவத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா இதை வந்து சுத்திகரிப்பாங்க. சுத்திகரிப்புக்கு நிறைய ஒரு காம்ப்ளிகேஷனான செயல்பாடுகள் நடக்கும். இங்க உதாரணத்துக்கு இந்த குகுலு வந்து சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா திரிஃபுலாதி கஷாயம் இருக்கிறது. நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, என்னது இம்யூனோ 3+ ப்ராடக்ட்ல பார்த்தோம் என்னெல்லாம் சேர்ந்து திரிஃபுலாதி சூர்ணா தயாரிப்பாங்க. நெல்லிக்காய், கடுக்காய் மற்றும் தாண்டிக்காய், கனிகளிலேயே 3 சிறந்த கனிகள். இந்த கனிகள் சேர்ந்து தயாரிச்சிருக்கக்கூடிய திரிஃபுலா கஷாயத்துல பல நாட்கள் போட்டு வைத்து சில ப்ராசஸிங் மெத்தட் எல்லாம் செஞ்ச பிறகுதான் எதை சுத்தப்படுத்தி எடுக்கிறாங்க, இந்த குகுலுன்னு சொல்லக்கூடிய பிசினை வந்து சுத்தப்படுத்தி எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக நுண்ணியமா ரொம்ப ரொம்ப கவனமா அதை வந்து சுத்தப்படுத்தி எடுத்து அந்த சுத்தமான குகுலு பிசின் தான் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறது. இதனால அந்த மாதிரி சுத்தமான குகுலு பிசின் பயன்படுத்தும் போதுதான் அதனுடைய சரியான ஆற்றல் நம்ம மனித உடலுக்கு கிடைக்கும். அதனாலவே சுத்தப்படுத்தின குகுலு பிசின் இங்க பயன்படுத்தி இருக்கு. அது என்னெல்லாம் இங்க செயல்படும் உடல்ல வந்து முக்கியமா நம்ம உடல்ல அது என்னெல்லாம் செயலாற்றும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து இந்த உடல் எடை வந்து உடல் பருமன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக, உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்காக இந்த பியூரிஃபைடு குகுலு செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பாருங்கள், உடல் எடை அதிகரிப்பது இந்த நீர்க்கட்டி நோய்க்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அந்த உடல் எடை குறைக்கிறதுக்கும் அந்த கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கும் முக்கியமான ஒரு மூலிகையாக எங்க எது செயல்படுகிறது, இந்த சுத்தப்படுத்தின குகுலு பிசின் பயன்படுகிறது. அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை தான் ஷிலாஜிட்டு சுத்தா அப்படின்னு சொன்னா பியூரிஃபைடு ஷிலாஜித். அதுக்கு வந்து தமிழ்ல வந்து நிலக்கீலம்னு சொல்லுவாங்க. இது ஒரு தாது பொருளாகும். இந்த பொருள் வந்து முதல்ல சொன்னது போல 3000 வருடங்களுக்கு முன்னைய காலத்திலிருந்தே ஆயுர்வேதாவில பயன்படுத்தி வரக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகையாகும். இது வந்து ஒரு சப்ளிமெண்ட், நேச்சுரலான ஒரு இயற்கையான சப்ளிமெண்ட். இதுல வந்து ஃபல்விக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தன்மை இருக்கிறதுனால இது வந்து நிறைய மினரல் தாது பொருட்கள் எல்லாம் இதுல அடங்கி இருக்கு. நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எல்லாம் இதுல அடங்கி இருக்கு. அதனால வந்து இதை வந்து சுத்தப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான பல வகையான கட்டங்கள் மூலமா தான் அதை சுத்தப்படுத்த முடியும். எல்லா தகவல்களும் சொல்வதற்கான உரிமை எனக்கு இல்லை. அது வந்து ஒரு ட்ரேடு சீக்ரெட் ஆகும். அந்த மாதிரி ஒரு முக்கியமாக இந்த நிலக்கீலத்தை வந்து முக்கியமான வழியில சுத்தப்படுத்தி அந்த சுத்தமான நிலக்கீலம் தான் இங்க வந்து பயன்படுத்தி இருக்குது. முக்கியமா இது என்ன செய்கிறது அப்படின்னா, நம்ம லேடிஸுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனுடைய குறைபாடுகள், ஆண்களுடைய ஹார்மோன் அதிகமாகி பெண்களுக்கான ஹார்மோன் குறையக்கூடிய பிரச்சனை இருக்கிறதுக்கு அந்த ஹார்மோன் லெவலை வந்து சரி செய்யறதுக்கும், அதே போல பாத்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சியை சரி செய்வதற்கும், அதே போல பாத்தீங்கன்னா இந்த பீரியட் எல்லாம் எவரி மந்த் வர்ற மாதிரி செய்யறதுக்கும், அதே போல பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலங்கள் இருக்கக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கும், அதே போல பாத்தீங்கன்னா
இந்த தசை பிடிப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த முக்கியமான மூலிகையாக நிலக்கீலம் செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பான, நம்ம முதல்ல சொன்னா எப்ப பார்த்தாலும் சோர்வாவே டயர்டாவே இருப்பாங்க அப்படின்னு. அதே போல நிலக்கீலம் இதுல பயன்படுத்தி இருக்கிறதுனால எப்பவுமே ரொம்ப எனர்ஜியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நிலக்கீலமானது நிறைய வகையான கேன்சருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக இன்னைக்கு வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறது. முக்கியமாக என்ன கேன்சர், அதாவது லங்ஸ் கேன்சர், அதே போல பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி கேன்சர் செல்களை வந்து வளர விடாமல் தடுப்பதற்கு இந்த ஃபுல்விக் ஆசிட் செயல்படுகிறது அப்படின்னு கண்டுபிடித்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த நிலக்கீலம். அதே போல பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உடலுக்கு அதிகமான அளவு உறிஞ்சக்கூடிய தன்மையும், அது மூலமாக நம்ம எலும்பினுடைய ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இந்த நிலக்கீலம் செயல்படுகிறது. அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை அது வந்து ஹிங்கு சுத்தா அப்படிங்கிற மூலிகை. ஹிங்கு சுத்தான்னு சொன்னா என்ன, சுத்தமான பெருங்காயம். சுத்தமான பெருங்காயம் வந்து இங்க பயன்படுத்தி இருக்கு. பெருங்காயம்னா என்ன, அதனுடைய எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறது நாம் அனைவருமே அறிந்த விஷயமே. பெருங்காயத்தினுடைய முக்கியமான தன்மை என்னன்னா, இதுல வந்து அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்குங்க. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுக்கு என்ன முக்கியத்துவம், நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் உண்ணும் போது அந்த மெட்டபாலிசம் சொல்லக்கூடியது சரியான அளவு நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த டைஜஷன் சரியாக நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மலக்கரியான்னு சொல்லக்கூடிய மலம் கழித்தல் வந்து ரொம்ப தங்கு தடை இல்லாம போறதுக்கும் இந்த முக்கியமான மூலிகையாக பெருங்காயம் செயல்படுகிறது. பாருங்கள், இந்த உடல் எடை அதிகமா இருக்கக்கூடிய இந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது பொதுவாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம். அந்த மலச்சிக்கல் வந்து இல்லாம தடுக்கிறதுக்கு வந்து முக்கியமாக இந்த பெருங்காயம் செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா ப்ரோஜெஸ்டோன் ஹார்மோனை வந்து உற்பத்தி பண்றதுக்காக இது வந்து செயல்படுகிறது. பெண்களுக்கான ஹார்மோன் உற்பத்தி பண்றதுக்காக இது செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த குறை பிரசவம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த பெருங்காயம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மலட்டுத்தன்மை போக்குறதுக்கான சக்தி இருக்கக்கூடிய மூலிகை தான் பெருங்காயம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் சம்பந்தமா இருக்கக்கூடிய வலிகள், அதே போல பாத்தீங்கன்னா ரத்தத்தை வந்து மெல்லிசாக மாத்துவதற்கு, தின்னான பிளட்டாக மாத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பெருங்காயத்துக்கு இருக்கு. அதனாலவே மாதவிடாய் காலங்களில் வந்து ரத்தம் கட்டியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வலி அதிகமா இருக்கும், அந்த பிளட் போறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பெருங்காயத்துல சேர்த்திருக்கிறதுனால பிளட் வந்து ரொம்ப தின்னாக மாறி அதை ஈஸியாக இந்த வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான ஹார்மோனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த முக்கியமாக பெருங்காயம் செயல்படுகிறது. அந்த பெருங்காயத்தை சுத்தமான பெருங்காயமாக இங்க பயன்படுத்தி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப என்னெல்லாம் சொன்னோம், இந்த சுத்தமான பெருங்காயம், அதே போல சுத்தமான குகுலுபிசின், சுத்தமான நிலக்கீலம், அதே போல முக்கியமாக இன்னொரு ஒரு மூலிகை இங்க சேருகிறது, அதுதான் வெந்தயம். இந்த வெந்தயமானது நார்ச்சத்து அதிகமா இருக்கு. நம்ம வந்து வெல்ஹார்ட்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ல இந்த வெந்தயத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா. வெந்தயம் எதுக்கெல்லாம் செயல்படுகிறது, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ட்ரைகிளிசரைட்ஸினுடைய அளவை குறைக்கிறதுக்காக செயல்படுகிறது. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறது, மோஷன் சரியா போறதுக்காக வெந்தயம் உதவிகரமா இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் வந்து செய்யக்கூடிய ஒரு மூலிகை தான் வெந்தயம். அப்ப இந்த 4 மூலிகையும் ஒன்னா சேரும்போது பாருங்கள், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம், மயிலோபிஷன் மார்க்கெட் நிறுவனத்தினுடைய இந்த முக்கியமான மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே நமது ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய கூட்டு தான் இந்த பொருட்கள் இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்டாக மாறி இருக்கு. அதனால இந்த 4 மூலிகைகளும் சேரும் போது முக்கியமா ஒட்டு மொத்த மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சிதை மாற்றங்களானது சீராக நடக்கும். அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிற வரைக்கும், உண்ணக்கூடிய உணவு மலமாகவோ அல்லது சிறுநீராகவோ மாறுகிற வரைக்கும் சரியாக செயல்பாடு நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மெட்டபாலிசம்னு சொல்றோம். அந்த மெட்டபாலிசத்தை முழுசாக சீராக செய்வதற்கு இந்த 4 மூலிகைகள் சேரும்போது நடக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா வெயிட் வந்து உடல் பருமன் வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த 4 மூலிகைகளும் சேர்ந்து உதவிகரமாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய சுருப்பிகளை சரி செய்வதற்கும் இந்த 4 மூலிகைகளும் உதவிகரமா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு, சதாவரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு. அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கும் இந்த நிலக்கிழங்கும் சேரும் போது என்ன நடக்கும், அந்த அந்த மூலிகைக்கு பேரே என்ன இருக்குங்க, தண்ணீர் விட்டான். முக்கியமாக இந்த வீக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகைகள் தான் தண்ணீர் விட்டான். தண்ணீர் விட்டான் வந்து நீர் கட்டிகளை குறைக்கிறதுக்கு, அந்த நீர் தன்மையை குறைக்கிறதுக்கு அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒண்ணுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கும் அதே போல நிலக்கிழமும் சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக பெண்களுக்காகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே தீர்வாகக்கூடிய ப்ராடக்டாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஹார்மோனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த தண்ணீர் விட்டாங்கிழங்கும் நிலக்கிழமும் சேரும்போது நடக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தத்துல அந்த சினைப்பை சினைப்பையில வந்து சரியான ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக ஒட்டு மொத்தத்துல இந்த தண்ணீர் விட்டாங்கிழங்கும் நிலக்கிழமும் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை தான். அந்த மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா காசிசா சுத்தா அப்படின்னு சொல்றோம் பவுடர். இந்த காசிசா சுத்தா பவுடர் அப்படின்னு சொன்னா தமிழ்ல வந்து அன்னபேதி சிந்தூரம் அப்படின்னு பேரு. இது ஒரு தாது பொருளாகும்.
இந்த அன்னவேதி சிந்தூரமானது பியூரிஃபை பண்றதுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷனான ஒரு ஃபங்க்ஷனுங்க. அது எப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல அது அது ஒரு வகையான தாது பொருள். அந்த தாது பொருள்ல வந்து இரும்பு சத்து அதிகமாவே இருக்கு. அதனால இந்த பிளட் கம்மியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரத்த சோகை இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரத்த சோகை எல்லாம் சரி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், உடல்ல வந்து அயன் சத்து அதிகமா இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தாது பொருள் தான் இந்த அன்னபேதி சிந்தூரம். இந்த அன்னபேதி சிந்தூரம் நேச்சுரலா எடுத்து அப்படியே பயன்படுத்த முடியாது. அதை வந்து சுத்தப்படுத்தணும். பொதுவா ஆயுர்வேதத்தை அதை அப்படியே பயன்படுத்துவாங்க. அப்படியே பயன்படுத்தினா அதனுடைய மருத்துவ குணம் சரியாக கிடைக்காது. அதுக்காக நிறைய கட்டங்கள் இருக்கு அதை சுத்தப்படுத்துறதுக்கு. அது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாத்திரத்திலே டைட்டாக மண் பாத்திரத்துல அடைத்து வைத்த பிறகு மாட்டு விரட்டியை பயன்படுத்தி இந்த மாட்டு வரட்டியை பயன்படுத்தி ரொம்ப சூட வைத்து, அதுக்கப்புறம் அது வெயில்ல ஆற வைத்து, அதுக்கப்புறம் நிறைய விதமான ப்ராசஸிங் எல்லாம் இருக்கு. நான் சொன்னது போல எல்லாமே சொல்லக்கூடிய அனுமதி எனக்கு இல்லை. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் எல்லாம் முடித்த பிறகு கிடைக்கக்கூடியதுதான் சுத்தமான அன்னபேதி சிந்தூரம். இதுல வந்து அன்னபேதி சிந்தூரமும் பயன்படுத்தி இருக்கு. அன்னபேதி சிந்தூரம் எதுக்காக பயன்படுகிறது? முக்கியமா வந்து இந்த ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை இந்த பிசிஓடி வந்தவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, அதை வந்து சரி செய்யறதுக்காக தான் இங்க அன்னபேதி சிந்தூரம் பயன்படுத்தி இருக்கு. அந்த மாதிரி நிறைய வகையான அற்புதமான மூலிகைகள் எல்லாமே சேர்ந்ததுனாலதான் இன்னைக்கு சைக்ளோவான்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ப்ராடக்ட் இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது. பாருங்கள் என்னெல்லாம் மூலிகைகள் இதுல சேர்ந்திருக்கு. மந்தாரை, முருங்கை, மரலிங்கம், வாகை, குகுலூபிசின், நிலக்கீலம், பெருங்காயம், வெந்தயம், தண்ணீர் விட்டான் கிழங்கு, அன்னவேதி சிந்தூரம். இந்த மாதிரி இத்தனை மூலிகைகள் சேரும் போது அத்தனை மூலிகைகளுடைய செயல்பாடும் இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வாக மாறுகிறது. பாருங்கள் என்னெல்லாம் செயல்கள் வந்து இந்த மூலிகைகள் செய்கிறது. முக்கியமா வந்து தைராய்டு ஃபங்க்ஷனை சீராக வைக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா மாதம் நடக்கக்கூடிய இந்த மாதவிடாய் சுழற்சியை வந்து சரியாக செய்வதற்கும், பெண்களுக்கான ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ப்ராடக்ட் உதவிகரமா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய மெட்டபாலிச ஒட்டுமொத்த உடல் செயல்பாடையும் சீராக வைப்பதற்கு சைக்ளோவா வந்து உதவுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா உடல் பருமன் கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த சைக்ளோவா உதவுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய கர்ப்பப்பையை வந்து சுத்தப்படுத்துறதுக்கும், கர்ப்பப்பையை வந்து நீட்டா வச்சுக்கிறதுக்கும் சைக்ளோவா உதவிகரமாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கு அதை சரி செய்வதற்கு சைக்ளோவா உதவிகரமாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியான நல்ல குவாலிட்டியான சினை முட்டை உருவாவதற்கு சைக்ளோவா உதவிகரமா இருக்கிறது. நாம என்ன சொன்னோம்? அதாவது நல்ல குவாலிட்டியான நல்ல வளர்ச்சி அடைந்த நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய சினை முட்டை இல்லை என்றால் அது என்ன ஆகாது? கர்ப்பப்பைக்கு வராது. அது அங்கேயே தேங்கிதான் இந்த நீர் கட்டியா மாறுகிறது இல்லையா? அதனால வந்து இந்த சினை முட்டையானது குவாலிட்டியாக நல்ல முதிர்ச்சி அடையக்கூடிய நல்ல சினை முட்டையாக உருவாக்குறதுல சைக்ளோவா ப்ராடக்ட் மிகப்பெரிய உதவி செய்யும். அதே போல பாத்தீங்கன்னா மொத்தத்துல வந்து சினை முட்டையா இருக்கட்டும், சினை முட்டை பையா இருக்கட்டும், அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவுல உதவக்கூடிய அற்புதமான மூலிகை சேர்ந்த ஒரு ஆயுர்வேதிக் பொருள் தான் சைக்ளோவா. சரி, இந்த சைக்ளோவா வந்து யாருக்கெல்லாம் தரலாம், எப்படி எல்லாம் தரலாம், அது எப்படி எல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்த வேண்டிய நேரங்கள்ல முக்கியமா கவனிக்க வேண்டியவை அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை பார்ப்போம். முதல்ல வந்து இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த பொருளை கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சி சரியாக நடக்காதவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா நீர் கட்டி இருக்கக்கூடிய அந்த கட்டி அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க கொடுக்கலாம். அளவானது வந்து இது வந்து 60 கேப்சூல் இருக்கு. அந்த கேப்சூல் வந்து 1 அல்லது 2 கேப்சூல் வந்து 2 வேளை சாப்பிடலாம். காலையில இரவு சாப்பிட்ட பின்பு சாப்பிட வேண்டிய பொருளாகும். இந்த பொருளை கொடுக்கும்போது கண்டிப்பாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருளை கொடுக்கும்போது இது வந்து மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிற அளவுக்கு கேரண்டி சொல்லி இந்த பொருள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியப்படுத்துகிறோம். அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமாக அதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு இயற்கை வழியில இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்காக கொடுக்கக்கூடிய ஆயுர்வேதிக் பொருள். அதனால இது பாதுகாப்பான ஒன்று. இந்த மாதிரியான கூட்டுக்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இப்படி ஒரு பிரச்சனைக்கான பொருள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை. 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 வருடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாக பல்லாயிரக்கணக்கான நபர்கள்ல பயன்படுத்தி ரிசல்ட் பார்த்த ப்ராடக்ட் ஆகும் இது. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்த நபர்கள்ல வந்து 60% மேற்பட்ட நபர்களுக்கு இந்த பொருள் வந்து நீர்க்கட்டி பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்திருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இது தொடர்ந்து 6 மாதங்கள் வரை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும். அதனால நீங்களும் வந்து பரிந்துரை செய்யும் போது குறைந்தபட்சம் 6 மாதங்கள் வரை சாப்பிடணும் அப்படின்னு அளவுக்கு பரிந்துரை செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கிய இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த யாரு பயன்படுத்துறாரோ அவருடைய கோஆபரேஷன், அவருடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியமானது. இந்த எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பாருங்கள். உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து கிட்னி ஸ்டோனுக்கான ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? என்ன ப்ராடக்ட்? யூரி ஃபிளஷ் லிக்விட் மற்றும் கேப்சூல் பார்த்திருந்தோம். அப்போ வந்து என்ன சொன்னோம்? கிட்னி ஸ்டோன் ஆனது நம்ம உடல்ல வந்து அடிக்கடி உருவாகும். முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்களும் தண்ணீர் குடிக்காம இருக்கிறதும் கிளைமேட் சேஞ்சஸ் தான் அதுக்கு காரணம். அப்ப அதனால யூரி ஃபிளஷ் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டியது என்ன? சில உணவுகள் உண்ணக்கூடாது.
அதாவது தக்காளியோட சேர்த்து பால், அந்த மாதிரி எல்லாம் உணவுகள் உண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அப்ப அந்த புரதத்தை சாப்பிடுறதோட சேர்த்து இந்த மாதிரியான யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அவருடைய ஒத்துழைப்பும் சேரும் போதுதான் சரியான ரிசல்ட் இங்க பார்க்க முடியும் தானே. அதே போலதான் சைக்ளோவா சாப்பிடும் போதும் சாப்பிடக்கூடிய நபர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியமானது. அதாவது ரொம்ப ஆயிலான ஃபுட் எடுத்துக்காம இருக்கிறது, அதே போல பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் ஒரு 8 மணி நேரமாவது அவங்க தூங்க வேண்டியது அவசியமாகும். அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும், எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. அடுத்ததாக நல்லா கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் உண்ணக்கூடாது. அரிசி சாப்பாடு 3 வேளை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. அதே போல இந்த பரோட்டா போன்ற நொறுக்கு தீனிகள், அதே போல இந்த உருளைக்கிழங்கு போன்ற உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் கவனிச்சு இதை சாப்பிடும் போதுதான் 100% ரிசல்ட் ஆனது நம்மளால பார்க்க முடியும். அதனால சாப்பிடக்கூடிய நபருடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியமானது. ஒட்டு மொத்தத்துல தைராய்டு பிரச்சனைக்கும் அதே போல இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கும் தைரியமாக சாப்பிடக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் சைக்ளோவா. அதே மாதிரி இதோட காம்பினேஷன் ப்ராடக்ட் எல்லாம் இங்க இருக்கு. தைராய்டு பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொன்னா சைக்ளோவோட சேர்த்து எதையும் சாப்பிடலாம். தை ஹெல்த்ங்கிற நம்ம ப்ராடக்ட் சாப்பிடும்போது தைராய்டு பிரச்சனையால வரக்கூடிய அந்த நீர்க்கட்டிக்கு முழு தீர்வாக மாறுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த டென்ஷன், தூக்கமின்மை, அதே போல பார்த்தா அந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து சைக்ளோவோட சேர்த்து 5 ஸ்ட்ரெஸ்ஸும் சாப்பிடலாம். அதே போல மாதவிடாய் சுழற்சி ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்கு, ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கு மாதவிடாய் சம்பந்தமாக அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சைக்ளோவாவுடன் சேர்த்து விமன் கம்பானியனும் சாப்பிடலாம். முக்கியமாக இதுல என்ன முக்கியமான தன்மைகள் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒன்று, இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் வந்து பழம்பெரும் காலத்துல இருந்தே, பழைய காலத்திலே இருக்கக்கூடிய ஆயுர்வேத இலக்கியங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ அப்படிப்பட்ட மூலிகைகளும் இதுல பயன்படுத்தி இருக்கு. மற்றும் மாடர்ன் டெக்னாலஜி பயன்படுத்தி, நவீனமான அந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி புது வகையான ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடித்து இருக்கக்கூடிய மூலிகைகளும் இதுல பயன்படுத்தி இருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல ஃபீல்டுல இந்தியாவுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி ரிசல்ட் பார்த்த பிறகுதான் இன்னைக்கு இந்த சர்மா பிரதர்ஸிடமிருந்து இந்த ப்ராடக்ட் மைலோஷன் மார்க்கெட் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறது. அதனால பாதுகாப்பான ஒரு பொருளாகும். அடுத்தது நான் முதல்ல சொன்னது போல எந்த பொருள் யாருக்காக கொடுக்கறதா இருந்தாலும், யார் இந்த பொருள் பயன்படுத்துறதா இருந்தாலும் முக்கியமா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல ஒருத்தருக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கும்போது அவரிடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த பொருள் சாப்பிடும்போது அவருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கறத சொல்லணும். ரெண்டாவது பாருங்கள், லிவர்கெயின் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கு. என்ன ப்ராடக்ட்? லிவரை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட் இல்லையா? அந்த லிவர்கெயின் கொடுக்கும்போது முக்கியமா லிவரை அழிக்கக்கூடிய பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். லிவருக்கு டேமேஜ் வர வைக்கக்கூடிய பொருள் இது. முக்கியமாக அந்த குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல். அதனால வந்து இந்த குடிப்பழக்கமும் அவாய்ட் பண்ணணும், புகைப்பிடித்தலும் அவாய்ட் பண்ணின பிறகுதான் லிவர்கெயின் சாப்பிட்டு பிரயோஜனம் இருக்குது. அதனால சாப்பிடக்கூடியவங்களோட ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். அதுக்காக தான் எந்த ப்ராடக்ட்டும் இங்க மேஜிக் ப்ராடக்ட் கிடையாது. இந்த சாப்பிட்ட உடனே உங்களோட எல்லா நோய்களும் பறந்து விடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மேஜிக் ப்ராடக்ட் கிடையாது. முதல்ல சொன்னது போல இந்த DELA அப்படிங்கிறது அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். டெலான்னு சொன்னா என்ன? ஃபர்ஸ்ட் டி, டயட் அண்ட் நியூட்ரிஷன். அதாவது இந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய டயட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே போல நல்ல சத்துக்களான உணவுகள் உண்ணும் போதுதான் அந்த ப்ராடக்ட் 100% ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ எக்ஸசைஸ், யோகா, பிராணாயாமம், அதே மாதிரியான வாக்கிங், அதே போல ஜாகிங் இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணும் போது நம்ம உடல் வந்து ஃபிட்டாக இருக்கும். அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைல், நம்ம வந்து வாழ்க்கை முறையில வந்து பெரிய மாற்றங்கள் வர வைக்கணும். என்ன வாழ்க்கை முறையில மாறணும்? இந்த அதிகமாக நொறுக்கு தீனிகள் சாப்பிடுறது, கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள், எண்ணெயில வறுத்த பொருட்கள் அதிகமாக சாப்பிடுறது, அதே போல பாத்தீங்கன்னா தூங்காமலேயே இருக்கிறது. இரவு வந்து 2 மணி வரை 3 மணி வரை மொபைல்லே பார்த்துக்கிட்டு கடைசியில 8 மணி 10 மணி வரை தூங்குறது. அந்த மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் மொத்தமாக சேஞ்ச் பண்ணும்போது நிறைய நோய்கள் இருந்து நம்ம விடுபடலாம். அதே போல பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த பொருட்கள் எல்லாம் சாப்பிடும்போது ஆயுர்வேதத்துடன் சேர்ந்திருங்கள், ஆயுர்வேதத்தோட ஒன்றிருங்கள். அடுத்தது அந்த நீர்க்கட்டியில இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய உடல் எடையை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமாகும். உடல் எடை எனக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நான்வெஜ், இந்த மாதிரி பால் பொருட்கள், மீன், முட்டை, இறைச்சி, அதுவும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆட்டுக்கறி எல்லாம் சாப்பிடும்போது கொழுப்பா பார்த்து சாப்பிடுவாங்க. ஆனா கண்டிப்பாக அந்த மாதிரி விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு இந்த PCOD பிரச்சனைங்கிறது தீர்வாக மாறாது. அதனால வந்து பொருள் சாப்பிடும்போது அந்த உணவு பழக்க வழக்கங்களை மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது மிக மிக முக்கியமாகும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் உண்ணாதீர்கள். முக்கியமாக வெள்ளை அரிசி சாப்பாடு, அதே போல பரோட்டா, உருளைக்கிழங்கு அந்த மாதிரியான பொருட்களை வந்து தவிர்க்கவும். அடுத்தது பாத்தீங்கன்னா பி ஆக்டிவ், நம்ம வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்றது, டெய்லி ஒரு 3 கிலோமீட்டராவது நடக்கிறது. இது எல்லாமே இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக தான். அதனால உங்களுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமாகும். எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய சைக்ளோவான்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனைக்கு தீர்வாகும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வரம் என்னது? கருத்தரித்தல். அந்த கருத்தரித்தலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுர்வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் சைக்ளோவா.